குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற டாபிக் ஹிடன் டெர்மினல் ப்ராப்ளம் ஆர் எக்ஸ்போஸ்டு டெர்மினல் ப்ராப்ளம். வயர்டு நெட்வொர்க்கில் கொலிஷன் அக்கர் ஆகிற மாதிரியே ஒயர்லெஸ் நெட்வொர்க்லேயும் கொலிஷன் அக்கர் ஆகும். ஒயர்லெஸ் நெட்வொர்க்கில் கொலிஷன் அக்கர் ஆகிறதுக்கு ஒரு ரீசன் ஹிடன் டெர்மினல் ப்ராப்ளம் ஆர் எக்ஸ்போஸ்டு டெர்மினல் ப்ராப்ளம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஹிடன் டெர்மினல் ப்ராப்ளம். ஹிடன் டெர்மினல் ப்ராப்ளத்தை ஹிடன் நோடு ப்ராப்ளம்னு சொல்லலாம், ஹிடன் ஸ்டேஷன் ப்ராப்ளம்னு சொல்லலாம். சப்போஸ் ஒயர்லெஸ் நோட் ஏ அண்ட் ஒயர்லெஸ் நோட் சி ரெண்டுமே தனித்தனியாக அதோட கவரேஜ் ரேஞ்சில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் டயக்ராமில் நோடு ஏ வந்து ப்ளூ கலர் ரேஞ்சில் இருக்குது, நோடு சி வந்து ஆரஞ்சு கலர் ரேஞ்சில் இருக்குது. ரெண்டுமே தனித்தனியாக அதோட கவரேஜ் ரேஞ்சில் இருக்குது. நோடு ஏவுடைய கவரேஜ் ரேஞ்சில் நோடு சி டிஸ்டர்ப் பண்ணாது, நோடு சி உடைய கவரேஜ் ரேஞ்சில் நோடு ஏ டிஸ்டர்ப் பண்ணாது. சப்போஸ் நோடு ஏ வேறு ஒரு நோடுக்கு டேட்டா டிரான்ஸ்மிட் பண்ணும்போது நோடு சிக்கு அதை பற்றின அவேர்னஸ் இருக்காது, பிகாஸ் நோடு சி வந்து வேறு கவரேஜ் ரேஞ்சில் இருக்குது. அதே மாதிரி நோடு சி வேறு ஒரு நோடுக்கு டேட்டா டிரான்ஸ்மிட் பண்ணும்போது நோடு ஏக்கு அதை பற்றின அவேர்னஸ் இருக்காது, பிகாஸ் நோடு ஏ வேறு கவரேஜ் ரேஞ்சில் இருக்குது. ரியல் ப்ராப்ளம் நோடு பி உடைய எக்ஸிஸ்டன்ஸ் ரெண்டு நோடு ஏ அண்ட் சி உடைய கவரேஜ் ரேஞ்சில் இருக்கும்போது தான் வரும். பிகாஸ் நோடு பியிலேருந்து நோடு ஏக்கும் டேட்டா டிரான்ஸ்மிட் பண்ண முடியும், அதே மாதிரி நோடு பியிலேருந்து நோடு சிக்கும் டேட்டா டிரான்ஸ்மிட் பண்ண முடியும். பட் ப்ராப்ளம் எப்போ அக்கர் ஆகும்னா சேம் டைமில் நோடு பிக்கு ஏ நோடுக்கிட்டே இருந்தும் பேக்கெட் டிரான்ஸ்மிஷன் ஆகுது அண்டு நோடு சிக்கிட்ட இருந்தும் பேக்கெட் டிரான்ஸ்மிஷன் ஆகுது. இப்போ தான் ஹிடன் டெர்மினல் ப்ராப்ளம் அக்கர் ஆகும். பிகாஸ் நோடு சிக்கு நோடு ஏ பற்றின அவேர்னஸ் கிடையாது, நோடு ஏ வேறு கவரேஜ் ரேஞ்சில் இருக்குது. நோடு ஏ மெசேஜ் அனுப்புகிறது சி நோடுக்கு தெரியாது. ஸோ ஏ அண்ட் சி ஒரே டைமில் பிக்கு டிரான்ஸ்மிட் பண்ணும்போது கொலிஷன் வந்து அக்கர் ஆகும். அதனால் ஸோ நோடு ஏ அண்ட் நோடு சி ரெண்டையும் என்ன சொல்லலாம்னா ஹிடன் நோட்ஸ் டு ஈச் அதர்னு சொல்லலாம். ஒரு நோடு அனுப்புகிற டேட்டா இன்னொரு நோடுக்கு தெரியாது. ஸோ இந்த ப்ராப்ளம் தான் ஹிடன் டெர்மினல் ப்ராப்ளம்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு எக்ஸ்போஸ்டு டெர்மினல் ப்ராப்ளம். ஸோ பிங்கிற நோடு அதோட கவரேஜ் ரேஞ்சில் இருக்குது, டயக்ராமில் ப்ளூ கலர் ரேஞ்சில் இருக்குது. அதே மாதிரி சிங்கிற நோடு அதோட கவரேஜ் ரேஞ்சில் இருக்குது, டயக்ராமில் எல்லோ கலர் ரேஞ்சில் இருக்குது. பட் பியுடைய கவரேஜ் ரேஞ்சில் சி இருக்குது அண்ட் நோடு சியுடைய கவரேஜ் ரேஞ்சில் பி இருக்குது. ஸோ இதனால் எந்த இஷ்யூஸும் வராது. எப்போ இஷ்யூ வரும்னா சப்போஸ் நோடு பி பேக்கெட்ஸை நோடு ஏக்கு சென்ட் பண்ணுது, நோடு சிக்கு வந்து இந்த இன்ஃபர்மேஷன் வந்து தெரிய வருது, பிங்கிற நோடு வந்து ஏங்கிற நோடுக்கு மெசேஜ் அனுப்புதுன்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் சி நோடுக்கு தெரிய வருது. இப்போ சி நோடு என்ன பண்ணும் அப்படின்னா சி நோடு வந்து அதோட ரேஞ்சில் பி நோடு டிரான்ஸ்மிட் பண்ணிகிட்ருக்கு, டேட்டா டிரான்ஸ்மிட் பண்ணிகிட்டு இருக்குன்னு இந்த சி நோடு வந்து வேறு எந்த நோடுக்கும் டிரான்ஸ்மிஷன் பண்ணாது. பட் நோடு சி வந்து பேக்கெட்ஸை நோடு டிக்கு டிரான்ஸ்மிட் பண்ணால் எந்த ஒரு டிராஃபிக்கு எந்த ஒரு கொலிஷனும் அக்கர் ஆகாது. பட் நோடு சி பி நோடோடைய டிரான்ஸ்மிஷன் முடிக்கிற வரை வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இதனால தான் அன்னெசரி வெயிட்டிங் ஆஃப் சி நோடு வந்து தேவையில்லாமல் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும் அண்ட் த்ரூபுட் டிலே ஆகும். ஸோ இதனால தான் எக்ஸ்போஸ்டு டெர்மினல் ப்ராப்ளம் வந்து அக்கர் ஆகுது. ஹிடன் டெர்மினல் ப்ராப்ளம் அண்ட் எக்ஸ்போஸ்டு டெர்மினல் ப்ராப்ளமுடைய சொல்யூஷன் MACA அல்காரிதம், மல்டிபிள் ஆக்சஸ் கொலிஷன் அவாய்டன்ஸ் அல்காரிதம். இதில் சென்டர் அண்ட் ரிசீவர் ரெண்டுமே டேட்டா டிரான்ஸ்மிஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரெண்டு கண்ட்ரோல் ஃப்ரேம்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுது. ஃபஸ்ட்டு ஒன் RTS ஃப்ரேம்ஸ். சென்டர் டேட்டா டிரான்ஸ்மிஷன் பண்ணுறதுக்கு மீடியமை எவ்வளோ டைம் ஹோல்டு பண்ணணும்னு சொல்லி ரிசீவருக்கு வந்து மெசேஜ் வந்து சென்ட் பண்ணும், ரிக்வெஸ்ட் டு சென்ட் ஃப்ரேம்ஸ். செகண்ட் ஒன் கிளியர் டு சென்ட் ஃப்ரேம்ஸ். ரிசீவர் வந்து அதுக்கு பெர்மிஷன் கொடுத்து மற்ற நோட்ஸ்லாம் இந்த டைமில் வந்து டேட்டா டிரான்ஸ்மிட் ஆகிருக்குன்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணும். ஸோ இதுதான் இதுக்கான சொல்யூஷன்.